என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேனே. Hey guys, with me Nitya. நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டியாச்சு. ஸோ a big thank you to all of you out there. வீட்டுக்குள்ளே பிளான்ஸ் வச்சுருக்கதே ஒரு அழகு தான். நம்மளை சுற்றி க்ரீனாக பார்க்கும்போது போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நம்மளை ரிலாக்ஸாக வச்சுருக்கோம். பிளான்ஸ் நம்ம சுவாசிக்கிற காற்றை கூட சுத்தம் பண்ணிடுது. நிறைய பிளான்ஸ் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரோம் நம்ம வீட்டுக்கு வந்து. பட் கொஞ்ச நாள்லேயே பிளான்ஸ் நல்லா சர்வைவ் பண்ணுறது இல்லை. அது ஏன்னா நம்ம முக்கியமான சில விஷயங்களை கவனிக்க விட்டுறோம். எப்படி நம்ம இண்டோர் பிளான்ஸை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிகின். பிளான்ஸோட ரூட்ஸ் இந்த மாதிரி வெளியே வந்திருக்குன்னா அதுக்கு பேர் ரூட் பவுண்ட். அதுக்கு வேறு புது பாட் தேவைன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அதே பாட்ஸில் வச்சுக்கலாம். நர்சரியிலேருந்து வாங்கும்போதே இப்படி ரூட் பவுண்ட் ஆகியிருந்தாலும் நீங்கள் 1 to 2 வீக்ஸ் கழித்து ரீபாட் பண்ணிக்கலாம். ரீபாட் பண்ணும்போது 1 to 2 inches இதை விட பிகர் சைஸ் பாட்டில் தான் மாற்றி வைக்கணும். பிளான்ஸ் வாங்கிட்டு வந்த உடனே அதை அழகான பாட்டுக்கு மாற்றணும்னு தோணுச்சுன்னா டபுள் பாட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதனால் ரீபாட் பண்ணுற மெஸ்ஸும் கிடையாது, உங்கள் பிளான்ட்டுக்கும் புது பாட் கிடைச்சாச்சு. ஒன்ஸ் இன் அ வைல் பிளான்ஸை ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் ரொட்டேட் பண்ணி வைக்கிறது நல்லது. அப்போ தான் பிளான்ஸுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக லைட் கிடைக்கும். நான் எப்போயுமே தண்ணி ஊற்றும் போது பிளான்ஸை இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுருவேன். இந்த சைப்ரஸ் பிளான்ட்டை திருப்பி வைக்காமல் ஒரே சைடில் வச்சிருந்தனால இந்த பிளான்ட் டுவர்ட்ஸ் சன்லைட் அப்படியே சாஞ்சிட்டே வந்துருச்சு. அண்ட் பேக் சைடில் சரியாக லைட் கிடைக்காதனால லீவ்ஸ் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்வேஸ் பிளான்ஸை ரொட்டேட் பண்ணி அதோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. புது பிளான்ஸ் வீட்டுக்கு வந்த உடனே அதுக்கு தண்ணி ஊற்றிடாதீங்க. எப்பயுமே டாப் சாயில் 1 inch அட்லீஸ்ட் ட்ரையாக இருந்தால் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ஓவர் வாட்டரிங் தான் இண்டோர் பிளான்ஸ் ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இண்டோர் பிளான்ஸ் அவுட்டோர் பிளான்ஸை விட ஸ்லோவாக தான் தண்ணியை யூஸ் பண்ணும். எப்பயுமே பிளான்ஸ்க்கு தண்ணி ஊற்றும் போது தரோவாக தண்ணி ஊற்றணும். நம்ம ஊற்றுற தண்ணி ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக கொஞ்சம் வெளியே வரணும். அப்போ தான் என்டையர் ரூட் சிஸ்டம்க்கு தண்ணி கிடச்சிருக்கும். அண்ட் இந்த மாதிரி பிளேட்ஸில் கலெக்ட் ஆகிற தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. இல்லைன்னா பிளான்ஸ் மறுபடியும் கேபிலரி ஆக்ஷன் மூலமாக கீழே இருக்கிற தண்ணியை சக் பண்ணி எடுத்துக்கும். இது பிளான்ஸுக்கு ஓவர் வாட்டரிங்காக கூட சம்டைம்ஸ் ஆகலாம். புது பிளான்ஸை வாங்கும்போதே தரவாக செக் பண்ணி வாங்குங்க. புது லீவ்ஸ் இருக்கா, இன்செக்ட்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு. அண்ட் வீட்டில் இருக்கிற பிளான்ஸுக்கும் ரெகுலராக டஸ்ட் இல்லாமல் இருக்கா, பெஸ்ட்ஸ் இல்லாமல் இருக்கா, இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப அவசியம். புது பிளான்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்த உடனே உங்கள் மற்ற பிளான்ஸ் கூட சேர்த்து வச்சிடாதீங்க. நம்ம எவ்வளோதான் நல்லா செக் பண்ணி பிளான்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் நம்மளுக்கு தெரியாமல் சில கண்டாமினேஷன்ஸ் ஆர் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ புது பிளான்ஸை கொஞ்ச நாளைக்கு ஐசோலேட் பண்ணியே வைங்க. தென் அந்த பிளான்ஸை நல்லா கொஞ்ச நாளைக்கு அப்சர்வ் பண்ணுங்கள். லைக் லீவ்ஸ், சாயில் எல்லாமே. ஒன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தென் நீங்கள் உங்கள் புது பிளான்ஸை உங்கள் மற்ற பிளான்ட் கலெக்ஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ரெகுலராக நம்ம பிளான்ஸை நர்ச்சர் பண்ணணும். லைக் குழந்தைங்கள்ட்ட பண்ணுற மாதிரி பிளான்ஸ் கூட பேசணும். ஏன் பாட கூட செய்யலாம்னு ரிசர்ச் சொல்லுது. நம்ம பேசுகிறனால நம்மள்ட்ட இருந்து வெளிப்படுற கார்பன் டை ஆக்சைடை பிளான்ஸ் ஆக்சிஜனாக மாற்றிடும். அதுக்கு தேவையான கெமிக்கல்ஸை இப்படி நம்மக்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரே பாட்டில் 2 to 3 பிளான்ஸ் இருந்தால் அதை உடனே டிவைட் பண்ணி தனித்தனி பாட்ஸ்க்கு மாற்றக்கூடாது. சில பிளான்ஸோட ரூட்ஸ் ரொம்ப டெண்டராக இருக்கும். இப்படி உடனே பிரித்தா ரூட்ஸ் டேமேஜ் ஆகலாம். ஸோ ஜஸ்ட் அது புது கண்டிஷன்ஸ்க்கு செட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை செப்பரேட் பாட்ஸில் மாற்றி வைக்கலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரிக்கணும். யூஸ்வலி பிளான்ஸை அப்பப்போ இடம் மாற்றி வைக்கிறது நல்லது தான். இதனால் புது புது கண்டிஷன்ஸ்க்கு பிளான்ட் அட்ஜஸ்ட் ஆகும். பட் இது எல்லா பிளான்ஸுக்கும் செட் ஆகாது. உங்கள் பிளான்ஸ் வச்சிருக்கிற இடத்துலேயே ஹெல்த்தியாக இருந்தால் அதை நீங்கள் ரீலொகேட் பண்ணவே வேண்டாம். அதுக்கு தேவையான லைட்டிங், அதுக்கு தேவையான காற்று எல்லாமே அந்த இடத்துல கிடச்சிருந்தா அது நல்லாவே அங்கே செட்டில் ஆயிரும். ஸோ நீங்கள் அதை மாற்ற வேண்டாம். எஸ்பெஷலி ஃபிக்ஸ் ரீலொகேட் பண்ணுறது ஃபிக்ஸுக்கு சுத்தமாகவே பிடிக்காது.
புது பிளான்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து 2-3 டேஸ்லேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா உடனே அதை ஃபர்டிலைஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே நர்சரியில் ஃபர்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். பட் எப்போ பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாமல் நம்மளும் பிளான்ஸ் டல்லாக இருக்குதுன்னு ஃபர்டிலைஸ் பண்ணால் அது பிளான்ஸுக்கு டேஞ்சராக இருக்கலாம். பிகாஸ் டூ மச் ஃபர்டிலைசர் மே கில் தெம். ஸோ அட்லீஸ்ட் 1 month வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபர்டிலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக பிளான்ஸுக்கு தேவையான லைட் இருக்கா, தேவையான தண்ணி ஊற்றுறோமா, சாயில் நல்லா இருக்கா, அதிகமான டெம்பரேச்சரில் பிளான்ஸை வச்சுருக்குறோமா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நான் இந்த டர்ட்டில் வைனை ஒரு 2-3 வீக்ஸ் பேக் வாங்கினேன். இதை நான் ஃபர்டிலைஸும் பண்ணலை, ரீபாட்டும் பண்ணலை, அப்படியே வச்சுருக்கிறேன் ஒரு பிரைட் லொக்கேஷனில். இது இங்கே ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. புது பிளான்ஸை கொண்டு வரும்போது உடனே டைரக்ட் சன்லைட்டில் லைக் மொட்டை மாடி அந்த மாதிரி இடத்துல வச்சிடாதீங்க. நம்மளை மாதிரி பிளான்ஸுக்கும் சடன் என்வைரன்மெண்டல் சேஞ்சஸ் ஒத்துக்காது. அன்லெஸ் நீங்கள் வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி அதே பிளான் டைரக்ட் சன்லைட்டில் தான் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இதை டைரக்ட் சன்னில் வைக்கலாம். இல்லைன்னா பிரைட் இன்டைரக்ட் லைட்டில் ஃபஸ்ட்டு வைங்க, லைக் பால்கனி அந்த மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் டைரக்ட் சனுக்கு மாற்றலாம். இன்டோர் பிளான்ஸ் பற்றின ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye.